பாவ் பாஜியோட மெயின் இன்கிரீடியன்ட் பாவ் பன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்ல குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா. இது நம்ம வீட்லயே ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, பாவ் பஜ்ஜி மசாலா, தேவையான தண்ணி அளவான ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கிரேவியா திக்கா வரணும். இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்ததுன்னா நீங்க வெஜிடபிள்ஸ் அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் பிடிக்கிறவங்க பட்டர் சேர்த்துக்கோங்க. கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகுது, நம்ம சர்விங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அனியன்ஸ் வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் மாதிரி நீங்கள் வச்சு தந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாச்சு சமையல். நான் உங்கள் பிரியா மலர். இன்னைக்கு நம்ம பாவ் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலா பாவ் பஜ்ஜினா நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம், இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடுவோம். பட் வீட்லயே ஈஸியா நம்ம பண்ணிடலாம், ரொம்பவுமே டேஸ்டியா இருக்கும். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நான் சொல்றேன், வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாவ் பாஜியோட மெயின் இன்கிரீடியன்ட் பாவ் பன். இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும், இல்லைன்னா நீங்க வந்து பழமுதல் மாதிரி வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸ்லயும் இது கிடைக்கும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்ல குட்டி குட்டியா நறுக்கி எடுத்திருக்கேன், கேரட் ஒன்று அதையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஒரு பச்சை மிளகாவை 2ஆ ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா. இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது, டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, எல்லாமே ஒரே டைமில் போட்டு நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன குக்கரில். ஸோ நான் ஆயில் வந்து அளவாக தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாகவே செலவு பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கூடவே இந்த பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா காரம் மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, பாவ் பஜ்ஜி மசாலா. ஸோ இதுக்கு இந்த காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூட குறைய வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணி வந்தால் உங்களுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். அப்புறம் பாவ் பன் தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான தண்ணி அளவாக நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே குழம்பு மாதிரி ஆகிடும். இதை வந்து நல்லா கிரேவியாக திக்காக வரணும், அதுக்காக தான் நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பார்த்துட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கு, இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு இதை பாருங்க, உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. நசுக்கும் போது நல்லாவே நசுங்குது. ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் வத்துட்டோம், நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு இந்த தண்ணி வத்தி வர வரைக்கும் குக்கர்லேயே இதை வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸை அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சே கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காய் வந்து நல்லா இழஞ்சி வரணும், அப்போ தான் இந்த பாஜி நல்லா இருக்கும். இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் தான் இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்காது.
மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக ஒரு கிரேவி இருக்குது. இதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அதாவது தண்ணி தனியாக காய் தனியாக வரக்கூடாது. எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வரணும். கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த பாவ் பஜ்ஜி மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் அளவாக மிளகாலாம் போட்டதுனால எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணல. நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலாவுக்கு சில்லி பவுடருமே எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி உப்பு காரம்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கரெக்டான பதம். இது சர்வ் பண்ணும்போது நீங்கள் இதில் கொஞ்சம் பட்டர் சேர்க்கலாம். பட் நான் இதில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பட்டர் பிடிக்கிறவங்க பட்டர் சேர்த்துக்கோங்க, கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே வேண்டானாலும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இது ஒன்லி டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஸோ பாவ் பஜ்ஜியோட பாஜி ரெடி ஆயாச்சு. நம்ம பாவ் பன்னை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். தோசை தவா வச்சுக்கலாம். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் இல்லை பட்டர் எது வேணுமோ ஆட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பன்னை வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ண முடியும். ஸோ நான் லைட்டாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பன் வந்து இந்த மாதிரி 4 போர்ஷன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம 2 போர்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நடுவில் இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பன்னோட உள்ள வேகும். ஸோ இதையும் இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து லைட்டாக இதை ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ள சாஃப்டாக இருக்கும். இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகி இருக்கும். சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக அது கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வேணும்னா குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பட்டரோ இல்லை கீயோ நீங்கள் போடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஜாஸ்தி போட போட டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, லைட்டாக ப்ரௌன் ஆகுது. கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலர் வரட்டும். சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, ரொம்ப கருகிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக வரும். மேலே கிறிஸ்பாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், நம்ம சர்விங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம பாவ் பஜ்ஜி ரெடி ஆகி பிளேட் பண்ணியாச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அனியன்ஸ் வந்து இப்படி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடி பொடியாக கூட நறுக்கிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொத்தமல்லி நம்ம ஊற்றிக்கலாம். லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் மாதிரி நீங்கள் வச்சு தந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே சர்விங் வந்து நல்லா இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.